கடவுள் முதல்ல இந்த உலகத்தை உருவாக்கும் போது புதன்கிழமையில சுத்தமான ஒளியை பயன்படுத்தி தேவதைகளை படைச்சாரு. அடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு புகையில்லாத நெருப்பை பயன்படுத்தி ஜீனிகளை படைச்சாரு. ஆரம்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துல இந்த ஜீனிகளுக்கெல்லாம் நம்ம தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலே பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுங்கிற ஆணவ தலைக்கேறி தங்களை படைச்ச கடவுளே மதிக்காம பல சேட்டைகளை பண்ண ஆரம்பிச்சிருதுங்க. இதுல கோவப்பட்ட கடவுள் திமிர் பிடிச்ச ஜீனிகளை சண்டை போட்டு அழிக்க ஒளியால படைக்கப்பட்ட தேவதைகள் அனுப்புறாரு. இப்படி ஜீனிகளுக்கும் தேவதைகளுக்கும் இடையில ஆரம்பிச்ச இந்த போர் முடிவுக்கு வர கிட்டத்தட்ட 300 வருஷம் ஆகுது. சண்டையோட முடிவுல தேவதைகள் ஜெயிச்சு 90% ஜீனிகள் மொத்தமா அழிக்கப்படுது. இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடவுள் அடுத்ததா வெள்ளிக்கிழமையில களிமண்ணை பயன்படுத்தி மனுஷங்களை படைச்சு இவங்க முன்னாடி தேவதைகளையும் மிச்ச மீதி இருக்க ஜின்களையும் தலைவணங்க சொல்றாரு. உடனே எல்லாரும் கடவுளோட பேச்சை மதிச்சு அவர் சொன்ன மாதிரியே செய்றாங்க. ஆனா இப்லீஸ்ங்கிற ஒரு ஜீனி மட்டும் புகையில்லாத நெருப்பால உருவான அற்புதமான ஜீனியான எண்ணால களிமண்ணால படைக்கப்பட்ட சாதாரண மனுஷனுக்கெல்லாம் தலைவணங்கவே முடியாதுன்னு கடவுளே எதிர்த்து பேசி நரகத்துக்கே போயிடுறான். நீங்க படைச்ச மனுஷனுக்கு தலைவணங்க மறுத்ததால தானே என்னை சொர்க்கத்தை விட்டு நரகத்துக்கு துரத்தி விட்டீங்க. இதுக்கப்புறம் எனக்கு இருக்க சக்தியை பயன்படுத்தி மனுஷங்களுக்கு 3 வரத்தை கொடுத்து அவங்க மனசுல இருக்க சுயநலம், பொறாம, பேராசன்னு எல்லா கெட்ட குணத்தையும் உருவாக்கி அவங்களே என்னைய மாதிரியே நரகத்துக்கு வர வைப்பேன்னு கடவுளோட ஒரு சேலஞ்ச பண்ணி அப்போல இருந்து இப்ப வர வெறி பிடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கான்.